ஹை ஃப்ரெண்ட்ஸ், சரவணா ஃப்ரம் வெல்டிங்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா BS6 மாடலில் வந்து ஹோண்டா ஆக்டிவா டியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேஸ் கட் ஆகிடும், ஸ்டாண்டு ஜாம் ஆகிட்டு. இப்போ அதை பற்றி நீங்கள் வீடியோ போட போகிறோம். அதாவது ஸ்டாண்டு ஜாம் ஆச்சுன்னா யாரும் வந்து ஸ்டாண்டை தட்டாதீங்க ஒன்று, இல்லைன்னா இன்ஜின் கேஸ் உடையும். அது வந்து இன்ஜின் கேஸ் உடஞ்சிது, எப்படி உடஞ்சிருக்கு, அதை எப்படி வெல்டிங் பண்ண போகிறோன்றதான் இன்றைக்கி வீடியோவே. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸை பாருங்கள், இப்போ உடஞ்சிருக்கு தெரியுதுங்களா? இந்த உடஞ்சது வந்து இது என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா BS6 ஆக்டிவா டியோவுக்கு வந்து அதோட கேஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்சிருக்கிற இடம் வந்து ஸ்டாண்டு வர இடம். அதாவது ஸ்டாண்டு பின்னு வந்து ஜாம் ஆகிடும். ஜாம் ஆன உடனே ஸ்டாண்டு வந்து ரோலிங் ஆகாது. ரோலிங் ஆகாதனால அது ரோலிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கோ இல்லை பசங்களே கூடலாம் செய்வாங்க சிலர். இந்த ஸ்டாண்டை கழட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எடுத்து உடைச்சது தான் இது. நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். நான் இது போல் வந்து இதுமாரி ஸ்டாண்டு வந்து ஜாம் ஆச்சுன்னா நீங்கள் தட்டாதீங்க, அதை வந்து ரெடி பண்ணலாம். அதே போல் இன்ஜின் கேஸும் உடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏற்கனவே ஒரு ரெண்டு கேஸ் வந்து உடஞ்சி வந்து நம்ம அதை வீடியோவில் எடுத்து போடலை. இதுக்கு 3ஆவதாக இந்த ஒரு கேஸ் வந்திருக்கு. அவர் கஸ்டமரே தட்டியிருக்காங்க. தட்டி அதாவது ஸ்டாண்டு வந்து நாய்ஸ் வருது, தரையில் உராயுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரே தட்டி எடுத்து உடைச்சிருக்காங்க. இதை எப்படி வெல்டிங் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இரும்பு புஷ் வருது பாருங்கள். இந்த இரும்பு புஷ்ஷில் வந்து அந்த ஸ்டாண்டு பின்னை வந்து உட்காரும். இதில் தான் இது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். அதாவது ஸ்டாண்டு பின்னும் இதுவும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்லேயும் வந்து அந்த பின்னு ஜாம் ஆகிடும். ஜாம் ஆச்சுன்னா நம்ம தட்ட சொல்ல இப்படி வந்து உடச்சிக்கும். இது தேவையில்லாமல் உங்களுக்கு செலவு, அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எப்படி வெல்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பார்க்கலாம் இன்றைக்கி. பாருங்க, பாதி வெல்டிங் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது வெல்டிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெல்டிங் பண்ணி முடித்தாச்சு. பாருங்க, ஃபுல்லாகவே வெல்டிங் பண்ணியாச்சு. உங்கள் வண்டி வந்து இதுமாரி ஸ்டாண்டு கண்டு ஜாம் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு தட்டாதீங்க. தட்டுறதுனால இதுமாரி இன்ஜின் கேஸு பிரிக்க வேண்டியது உடையும், இன்ஜின் கேஸு பிரிக்க வேண்டியது வரும். அதனால் அதுமாரி வேலையை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாமல் செலவாகும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆச்சுன்னா ஹீட் ஆறணுன்னே